அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி தான், உண்மை தான். அதை நானே ஒரு பாஜகவுடைய ஒரு கடைகூடி தொண்டனாக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பாஜக எப்படி தோத்துச்சு, எதுக்காக தோத்துச்சு, அதை இந்த ஆட்சி பாஜகவுக்கு ஒரு பாடமாக கொடுத்துட்டு போயிருக்கு. எப்படி தோத்தோம், எதனால் தோத்தோம், எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன வேலையை செய்யாமல் விட்டோம், எதுக்காக அந்த மாற்றம். ஓகே, மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் வேண்டும் சொல்லிட்டு அந்த ரெண்டு கட்சியும் ஓரமாச்சிட்டு உள்ளுக்கு ஒரு புது கட்சியை கொண்டாந்து வச்சிட்டாங்க, தாவேக்கா. அவங்களுடைய வெற்றி பயணம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். 2031 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமையணும் அப்படின்னா நாம் இப்போ இருந்து நம்ம வேலை ஆக்குறதோட வெற்றியை கண்டு தோழவே கூடாது. நம்ம எந்திரிச்சு இன்னும் ஒரு வீரியத்தோடு நம்ம எந்திரிச்சு போனோம்னா எல்லா இடத்துலையும் மாவட்ட வாரியாகவும் சரி, ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் சரி, இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் தொகுதி வாரியாக நம்ம வேலை ஆற்றோம்னா அடுத்து பாஜகவுக்கு வெற்றி எளிதில் கிடைக்கும். பாஜகவுக்குன்னு கண்டிப்பாக ஒரு 18% இருக்குது. அந்த சதவீத வாக்கை நம்ம 30% ஆக்கணும். ஆனால் இப்போதைக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம்னா உண்மையாக தான் சொல்லி ஆகணும், 2.96% தான் இருந்துச்சு. மிச்சம் இருந்த வாக்குலாம் எங்கே இல்லையா அப்படின்னு பார்த்தா அந்த வாக்குகள் பூரா இருக்குது. ஆனால் அது பாஜகவுக்கு ஓட்டாக அமையலை. அவ்வளோதான் விஷயம். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. அதுக்குள்ளே போக வேணாம். இனிமேல் நம்ம எப்படி வெற்றி வாய்ப்பை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கலாம், அடுத்து நம்ம எப்படி ஆட்சி அமைக்கலாம், அதை பற்றி மட்டும் நம்ம தீவிரமாக சிந்தித்தோம்னா நாளைய வெற்றி நமதாக இருக்கும். அது கண்டிப்பாக பாஜகவின் வெற்றியாக இருக்கட்டும். இனிமேலாவது பாஜகவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், உண்மையாக உழைக்கிற ஒவ்வொருத்தர்களுக்கும் அந்தந்த மாவட்ட வாரியாகவும் சரி, இல்லை தொகுதி வாரியாகவும் சரி, வேட்பாளர்களும் சரி அதிகமாக அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி தாவேக்கா போய் பாருங்கள். இன்றைக்கி விஜய் நான் கை காமிச்ச ஆள் இங்கே ஜெயிக்கிறாரு. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் தாவேக்காவில் இந்த வேட்பாளர் தான் நிற்கிறான்னு? யாருக்காவது பேர் தெரியுமா? தெரியாது. இனிமேல் பாஜகவும் அதே மாதிரி இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா இன்னும் களப்பணி சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தாவேக்காவாவது சரி, தாவேக்காவில் விஜயனாவது சரி, அவர் சின்ன வயசுலேருந்தே படத்தில் நடித்தார். அதனால் மக்கள் மனசில் எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தை வரைக்கும் தெரிகிற அளவுக்கு ஆகிட்டார். நம்ம தலைவர் அண்ணன் அண்ணாமலை, அவர் இப்போ ஒரு 5 வருஷமாக வந்தார். ஆனால் வந்த 5 வருஷத்துலேயும் கடைகோடி தொண்டன் மோக்கொண்டு கிராமத்தில் மோக்கொண்டு பேர் தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி அவர் கட்சியை வளர்த்து கொண்டு போனார். ஆனால் அந்த சதவீதம், அந்த கட்சி, அந்த வாக்கு அப்படியே இருக்குமான்னு பார்த்தா அதுதான் இன்றைக்கி பாஜக வீழ்த்தியதுக்கும் ஒரு காரணம். பார்ப்போம், ஒன்றும் கவலை இல்லை. அடுத்த முறை இன்னும் இப்போ இருந்ததோட இதோ இன்னும் வேகத்தோடு நம்ம ஓடினோம்னா கண்டிப்பாக 2031 பாஜக வெற்றி பெறும். வெற்றி நமதே.